ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் செடியெலாம் வந்து நிறைய காஞ்சிச்சு. இப்போ வெயிலுக்கு அதுக்கும் சரி, அதனால் செடி வாங்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் எப்போவுமே இங்கே தாங்க வாங்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் ராசின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த இடம் வந்து ராசியான வந்து ஒரு இது. யாருக்கெல்லாம் ரோஸ் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ வெயிலுக்கு கொஞ்சம் அப்படி வாடின மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா செடியுமே இருக்குங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா செடியுமே நாங்கள் இங்கே வந்து வாங்குறது தான். இது தொட்டா சிலிங்கயா? இல்லை, தொட்டாலே சிலுங்க இல்லையா? இந்த செடி வாங்கலாம்ப்பா. இது பேர் என்ன சொல்லுவாங்க? டிசம்பர் இல்லை, இது போய் டிசம்பர்ன்ற வள்ளி என்ன மல்லி? வாடாமல்லி. வாடாமல்லி. இது எடு, ஒன்று எடு. இது வீட்டுக்கு வச்சா நல்லது. எப்பவுமே வாடாது, அதனால அது பேர் வாடாமல்லி. நல்லா கலையாக இருக்கிறது பார்த்துடு. அதுலேயும் ஒயிட்டில் வருது பாரு. சரி, இதை எடுத்துக்கோ. வேறு அது கேள உங்ககிட்ட சங்குப்பூ இருக்கான்னு. இந்த செடி எப்போ வாங்கி வச்சாலும் வரமாட்டேங்குதுங்க. என்னங்க பண்ணுறது? சாமந்தி, கலர் சாமந்தி. யாருக்கெல்லாம் எந்த செடி பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அழகாக ஷோ கேஸ்க்கு வைக்கலாங்க. சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸில் வச்சா நீங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடி நம்ம வீட்டில் இருக்குல்ல. கனகாம்பரம் கிடையாது, அது இது அழகுக்கு தான் எல்லாமே. இது கூட வைக்கலாமே. ஒரே பூ வந்து மல்லியா? இது நந்தியாவட்டம். நல்லா லட்டு மாதிரி இது பூ. அடுக்கு மல்லி, குண்டு மல்லி. அது நந்தியாவட்டம் தான். இதில் இன்னொன்று நந்தியாவட்டம் பெருசாக. இதுவும் நந்தியாவட்டம் தான். நம்ம வீட்டில் இருக்க அந்த செடி ரணகளி. ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டில் வந்து இந்த செடி இருக்குது, ரணகளி. இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவில் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில். இது பேர் வந்து ரணகளி. எது வைக்க போகிறதா பாரு, எது வைக்கலான்னு பாரு. ஹாய் இங்கே பாரு. இப்போ மண்புழு உரம் வாங்க போகிறோம். நாங்கள் எப்போவுமே இங்கே தாங்க வந்து வாங்குவோம். எங்களுக்கு இந்த கடை தான் வந்து ராசியான வந்து செடி வைக்கிறதுக்கான இதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன, இந்த கடைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க தெரியல. கார்டன், ரோஸ் கார்டன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த செடி இல்லையாம்மா? இது இட்லி செடி. இல்லை, இட்லி செடி எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. அதுதான் நம்மளுக்கு அழகு. மரத்தில் போய் பார்க்கலாமா? இவங்க கிட்ட தாங்க நாங்கள் வந்து கொய்யா வந்து வாங்கியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா காய்க்குது காய். இது எல்லாமே ஹைப்ரிட்டாக என்னன்னு தெரியல. குங்குமரம் பாருங்கள். சரி, அப்படி உள்ளே போய் பார்க்கலாவா? குங்குமரம் நம்மள எடுத்துக்கா. இது எல்லாமே ஹைப்ரிட்டுங்களா? எவ்வளோ? 50 ரூபாவா? கொய்யா ஹைப்ரிட் 50 ரூபாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ செடிங்க இருக்குது பாருங்கள். மாங்காய் பார்த்தீங்களா? குட்டி குட்டியாக அழகாக இருக்குதுங்க. மாங்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன மரத்துலேயே மாங்காய் பாருங்கள். சப்போட்டா இருக்கா பாருவே? வருவே, கொய்யா வரும்போது சப்போட்டா வராதா? சப்போட்டா வந்து வீட்டில் வைக்கலான்னு ஒரு ஆசை. யார் வீட்டிலலாம் சப்போட்டா செடி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், காய்ந்த செடி ஒன்று வாங்கிக்கலாமா? காய்ந்த மரம் வளருமா? கேளு அவங்கள. கொடியும் இருக்குது அதில். இது எல்லாமே எவ்வளோன்னு தெரியல. 10 ரூபாவா 5 ரூபாவா தெரியல. இது வரைக்கும் பாரு இட்லி செடி.
இது எல்லாமே இட்லி செடி தான். நமக்கு வந்து இதுவாக வளர்க்குறாங்க குச்சி 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 வருது, இது எல்லாமே இட்லி செடி தான். இது நெத்துக்கண்ணா பாரு கலர் எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பாரு. ரோஸ் மில்க் கலரில் இருக்கும் ஒன்று இது பார்த்துக்கலாம் ப்ளூ கலரில் இது எல்லாமே இட்லி செடி தாங்க. இட்லி செடி அவ்வளோதான். இது என்னது ரோஸா? இங்கே வாயேன், இப்படி வா இப்படி வா. இதோ நடுவில் ஏதோ ஒரு ஒயிட் கலரில் இருக்காது, என்ன செடின்னு பாரு. ரோஸ். ஏய் இது பார்த்தா ரோஸ் செடி மாதிரி தெரியல. இந்த ஆட்டமாக பெருசாக தருவாங்க எடுத்துறதா? அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா? ஆ அப்போ எடுத்துக்க. எல்லாமே ஒரே கலர் வந்து இருக்குது. வேணா இதுக்கு மேலே போட்டு போய் பாம்புக்குன்னு சொல்லி போய் எல்லாத்தையும் பார்த்துனா அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ எப்படி போகிறது? அப்படியே தான் போகணும். அப்படியா இல்லையா? இது எல்லாமே வந்து செம்பருத்தி. அதையும் போட்டுருவாங்க. என்ன செடி பாரு அது? என்ன செடி பார்த்து தெரிலண்ணா, ரோஜா மாதிரி தான் இருக்குது பார்க்க. எடுத்துகிட்டு வா. இல்லை இதெல்லாம் ரெண்டு வாங்கணும். 2 வாங்கணுமா? நல்லா இருக்குது அது. இது வந்து மல்லி தெரியுதுங்களா? இரு இரு இரு. காகிதத்தை போட்டுக்கிறியா? ஒரு காகிதம் பூ ஒன்று எடுத்துக்கோ. அதை எடுத்துக்கோ. அப்படியே வந்தா கார்டன், வாழை மரம். அவ்வளோதாங்க. இப்போ எது எதுன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வந்து சங்குப்பூக்கு தாங்க வந்தோம். சங்குப்பூ வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா சங்குப்பூ இல்லை, அடுத்த வாரம் வாங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் தொட்டாசிலிங்கன்னு நினைக்கிறேன். தொட்டவுடனே அப்படியே சிலுங்கணும்ல, அது பேர் தொட்டாசிலிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. போகலாமா? கீழே கூட நிறைய செடிங்க இருக்குது, நம்ம கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன செடி பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது ஏதோ வாழை மரம் இல்லை, இது ஏதோ சூப்பராக இருக்கானா ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பாருங்கள், ஏதோ அப்படியே காற்று ரொம்ப இதுவாகி சுற்றுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என்ன வாங்கினா 100 ரூபாய் ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், வாங்கிட்டாராம். 100 ரூபாய் ஆயிடுச்சு. மண்புழு உரம் வாங்கினீங்களா? இதோ இவங்க தான் ஓனர். நாங்கள் எப்போவுமே வருஷம் இல்லை எப்போவுமே இங்கே தான் வந்து வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன செடி வாங்கணுன்றது காமிக்கிட்டுங்களா? வீட்டில் போய் காமிக்கிறேன். ஓகே. ஏன் இட்லி செடி தோற்கு பாருவே, இந்த கலரில். இது சாண்டல் கலர் அழகாக இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், இது வந்து சாண்டல் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ செடி? 40 ரூபாவா? ஓகே, சூப்பராக இருக்குங்க செடி எல்லாமே. நீங்கள் வாங்குறது இருந்தால் இந்த கடைக்கு வரலாம், பைபாஸ்லேயே. நம்ம செய்யார் டு அனகாவூர் போகிற வழியில் பைபாஸில் ஃபஸ்ட்டு கடை இவங்களுக்கு தான். நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வந்து வாங்குவோம், லெஃப்ட் கடை. எங்களுக்கு ரொம்ப ராசியான கடையும் சரி. எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் எல்லாமே இவங்கக்கிட்ட வாங்கின செடி தான். ஓகே, அடுத்தது என்ன வாங்கினது காமிக்கிறேன், அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஏங்க இது வந்து இட்லி பூ செடி. இது வந்து 10 ரூபாவாம். அப்படியே நில்லு, இப்படி இல்லை பெண் இல்லை காமிக்கலாம். சொல்லுங்கம்மா. சூப்பராக இருக்குங்க. இது உள்ளே நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து 10 ரூபா தான். இந்த மாதிரி குட்டி குட்டி கவரில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து 10 ரூபா தான். செம்பருத்தி எது எடுத்தாலும் நீங்கள் வந்து 10 ரூபா தான். இந்த குட்டி கவர்லேயே இங்கே உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் எது எடுத்தாலுமே 10 ரூபா தானா. நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா வந்து இங்கே வாங்கிக்கோங்க. மல்லி செடி கூட இருக்குது பாருங்கள், 10 ரூபா தான். பெரிய கவரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து சின்ன செடி. இங்கேயே மண்புழு உரம் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மண்புழு உரம் ஒரு பேக்கெட் எவ்வளோ? 60 ரூபா. இப்போ
இதில் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். கலர் தான் 40 ரூபா சொல்கிறேன். வாங்கிக்கிறதா வாங்கிக்கலாம். முறையாக புரியா? வேணா விடு. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எங்கே ஃபாலோ பண்ணுறீங்க? அழகாக இருக்குது. இட்லி பூச்செடி 2 எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ? 20 ரூபா. ஃபாலோ பண்ணுற மாட்டீங்களா? எனக்கு வந்து சப்போட்டா அதை வந்து வாங்கினா அது வந்து 140 ரூபாவோ இன்னும் சொன்னார். ஹைப்ரிட்டு சப்போட்டா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சொன்னால் கேட்க மாட்டேன்றார். இது எல்லாமே மாமரம். இது ஃபுல்லாகவே வந்து மாமரம். இது பார்த்திங்கன்னா மாதுளை தெரியுதுங்களா? இது எல்லாம் மாதுளை. இது ஃபுல்லாக மாமரம். பூ வச்சுருக்குங்க. உள்ளே இருக்கிற செடியிலலாம் பூ வச்சுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான செடியெலாம் வந்து கார்டனில் வாங்கிட்டோம். சரியான வெயில். இங்கேயே கீழே இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே போய் வாங்கிக்கலாம். நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிட்டோம். வேண்டாம் போதும் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க செடி எல்லாமே. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொய்யா. இவங்கக்கிட்ட வாங்கின கொய்யா தாங்க நாங்கள் வச்சுருக்கிறது மாடி தோட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடி எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.